முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோபு 1:5. விருந்து செய்கிற அவரவருடைய நாள்முறை முன்னிக்கிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அவனுக்கு மனதுல ஒரு அடிமனதுல ஒரு சந்தேகம், ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்திருக்கலாமோ. அது அவனுடைய மனதில் அடிக்கடி உறுத்துகிற ஒரு காரியம். ஏனென்றால் பிள்ளையினுடைய மனதில் மதியினம் ஒட்டி கொண்டிருக்கும். அப்போ மதியினம் உள்ள இருக்குமோ, ஒருவேளை வளர்ந்தா கூட, வாலிபமா மாறினா கூட, அவங்க குடும்பமா இருந்தா கூட இன்னும் ஏதாவது புத்தியினங்கள் இருக்குமோ. ஒருவேளை தங்கள் இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார்களோ. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் சொல்றான், ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து. அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அவன் இருதயத்தில் தேவனை என்ன செய்யறான்? தூஷிக்கிறான். அதான் அதனுடைய அர்த்தம். அப்படித்தான் அவர் சொல்றார். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ. அந்த சந்தேகம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அது தவறான சந்தேகம் அல்ல. தங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை. குற்றவாளிகளாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கக்கூடாது. அந்த தவறோடு அவங்க பலி செலுத்தக்கூடாது. தவறு மன்னிக்கப்படாத குற்றங்கள் அவர்களுக்குள் நீடிக்கப்படக்கூடாது. அவங்க தவறுகளை உணராம, உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்துவிட கூடாது. இந்த சிந்தை அவனுக்கு இருந்தது. ஏனென்றால் அவன் ஒரு உத்தமன். அவன் உத்தம வாழ்க்கையை அவன் பயிற்சி வித்த ஒரு மனிதன். அதனால அவன் சொல்றான், என்னுடைய உத்தமத்தை தேவன் ஒரு சுமுத்திரையான திராசுல வைத்து என்ன செய்யணும்? நிறுத்து பார்க்கட்டும் சொல்றான். ஒரு நல்ல ஒரு திராசுல வச்சு ஆண்டவர் என் உத்தமத்தை நிறுத்து பார்க்கட்டும், செக் பண்ணி பார்க்கட்டும் சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனுக்கு பயந்தவன். இப்ப அந்த மனுஷன் சொல்றான், தன்னுடைய நிலவரத்தை உணர்ந்து அவன் பேசுகிற வார்த்தை, தன் பிள்ளைகள் ஒருவேளை உத்தமமாக இல்லாமல் என விருந்து அப்படிங்கும் போது ஏதாவது பரியாசமோ விளையாட்டுகளோ குற்றம் குறைகளோ தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியம் செய்து பாவம் செஞ்சிருப்பாங்களோ, அந்த பாவம் செய்து இருதயத்தில் தேவனை தூஷித்திருப்பார்களோ. எங்கேயாவது ஒரு தவறு இருந்தால் அந்த பிள்ளைங்க குற்றவாளிகளா போயிடக்கூடாதே. ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவங்க தவறானவர்களாய் காணப்படக்கூடாதே. அந்த பாவம் அந்த பிள்ளைகள் மேலேயே நின்று விடக்கூடாதே. அதனால காலையில எழுப்பிடுவான். என்ன பங்கன்னாலும் சரி, காலையிலே என்ன செய்வான்? அதிகாலமே அவர்களை எழுந்து, அதிகாலமே அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி, அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். டெய்லி இது ஒரு அவனுக்கு ஒரு சம்பவம்னா உடனே இப்படி ஒரு பழக்கம். பாவ நிவாரணம் இல்லாவிட்டால் பாவ நிவர்த்தி, அப்படி செய்கிற ஒரு பிராக்டிஸ் அவனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு வேளை அது அவனுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு வேளை பேச்சிலேயோ நினைவிலேயோ சிந்தையிலேயோ கிரியையிலேயோ தோற்றத்திலேயோ வாஞ்சைகள்லையோ விருப்பங்கள்லையோ மனதிலேயோ நினைவிலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் எப்படி நடந்திருக்குமோ. இப்ப நம்ம கொஞ்ச நேரம் நான் டைம் தரேன், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ. ஒரு வேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது தோல்விகள் இருக்கா? ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது விருந்துகள், ஏதாவது பந்திகள். ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. இந்த 4ஆம் வசனத்தில் பாத்தீங்கன்னா, அவனவன் தன் தன் நாளிலே, தன் தன் நாள்னா என்ன நாள்? பிறந்த நாள் கொண்டாடுறது. செத்த நாளா கொண்டாட போறான்? உயிரோட இருக்கும்போது பிறந்த நாள் தான் கொண்டாடுவான். தன் தன் நாள். இந்த பர்த்டே கொண்டாடுறது பெந்தேகோஸ்துக்கு ஆகாது. ஆனா ஊழியக்காரங்க வரைக்கும் பர்த்டே என்ன செய்றாங்க? கொண்டாடுறாங்க. அதனால தான் பெந்தேகோஸ்துடைய வல்லமை குறைஞ்சு போயிடுச்சு. நமக்கு பிறந்தநாளே
கொண்டாடக்கூடாது. அது பிறந்தனால அதிகமா வெளியே சொல்லாமல் இருக்கிறதே என்னது நல்லது. ஒருவேளை அந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு வியாதியோ மரணமோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை வந்து தாக்கி போராடி தப்பிச்சிருந்தா கர்த்தர் எனக்கு ஒரு வருஷத்தை என்ன செய்யாதார் கூட்டி கொடுத்தார்னு சொல்லலாம். நாட்கள் எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அதை விட்டுட்டு இவங்க பிறந்தநாள் கொண்டாடினாங்க. இதே போலதான் இந்த யோபுனுடைய வீட்டில் உள்ள பெரிய ஃபெயிலியர் என்னன்னா, அடிக்கடி கெட்டுக்குதர். எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க, சாப்பிடுவாங்க, விருந்து வைப்பாங்க. எல்லாரும் சேர்ந்துக்குவாங்க, சாப்பிடுவாங்க, விருந்து வைப்பாங்க, விருந்து வைப்பாங்க, சாப்பிடுவாங்க. இது ஒரு பிராக்டிஸ். கேட்டா அண்ணன் வீட்டுக்கு போனேன், தம்பி வீட்டுக்கு போனேன், அக்கா வீட்டுக்கு போனேன், எங்க குடும்பமா நாங்க சேர்ந்திருந்தோம். கடைசியில் குடும்பமா போயிட்டாங்க. அப்படித்தானே? 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வீடு இடிந்து விழுந்து எல்லாமே போய்விட்டார்கள். அதனால இந்த பிறந்த நாளுங்கிறது நமக்கு ஆகாது, விருந்து நமக்கு ஆகாது. ஏதோ வந்தா சொந்தங்கள் வந்தா அதுக்காக கஞ்சி கொடுக்கணும்னு சொல்லல, விருந்து வைங்க. அதுக்காக வார வாரம் விருந்து, கடன் வாங்கி விருந்து, கடன் வாங்கி பிறந்த நாள் ட்ரெஸ், ரொம்ப கவனமா இருக்கணும். அதே போல பிறந்த நாளுக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது. நம்முடைய காலேஜ், நம்முடைய விசுவாசி பொண்ணு ஒரு காலேஜில் படிச்சா சென்னையில். அவ அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போன, அவளுக்கு ஒரு பர்த்டே. அந்த பர்த்டேக்கு ஒரு விசுவாசி ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. தவறா இல்லை, நல்லதான். அவங்களும் வாங்கி கொடுத்தவங்களும் சிஸ்டர்ஸ் தான், இவளும் சிஸ்டர் தான், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இவ காலேஜ் போயிட்டா. காலேஜில் அங்க எம்டி வெளியே நின்னாரு. இவ போட்ட ட்ரெஸ் அவருக்கு ஒத்து வரல. ஃபுல்லா அந்த காலேஜில் ஒரு 100 பஸ் ஓடும். அது பெரிய காலேஜ். காலையிலேயே அவங்க சாப்பிடக்கூடாது, காலையில அங்கதான் சாப்பிடணும், காலேஜில் தான் சாப்பிடுவாங்க எல்லாரும். 6 மணிக்கெல்லாம் பிக்கப் ஆயிடுவோம். இவ இறங்கி போனா பாருங்க, இவ போட்டிருந்த ட்ரெஸ் பார்த்துட்டு நீங்க வான்னு சொன்னான். இது என்ன ட்ரெஸ்? இது என் காலேஜை கெடுக்கிறதுக்கு போட்டு வந்தியா? என் பசங்கள்லாம் ஒழுங்கா இருக்கக்கூடாதோ? அறிவில்லையா உனக்கு? இன்ஜினியரிங் படிக்கிற மூளை இல்லை உனக்கு? சுடிதார்ல லாங் ஸ்லீவ்ஸ் வைக்கலாமா அப்படின்னு கேட்டா. புரியுதா உங்களுக்கு? புரியும் உங்களுக்கா? புரியாது. கையை விட்டா நேர மேல வரைக்கும் வெட்டி விட்டுறது. முதல்ல நல்லா தான் இருந்துச்சு இந்த கை, அரைக்கை கை, ஷோல்டர் எங்க இருக்கு, முழங்கை வரைக்கும் இருந்துச்சு. இப்ப கை எங்க போயிடுச்சு? மேல போகுது. ஆவி, பொல்லாத ஆவி இழுக்குது பாருங்க. இதே போல சுடிதார்ல ஸ்லீவ்ஸ் அது ஓட்டு கைட்டு மேல போயிட்டே இருக்கும். அவன் அன்னைக்கு பிடிச்ச, நான் சொல்றது உண்மையே சொல்றேன், அன்னைக்கு அவன் விட்ட ரைடுல பசங்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்து இவ அப்செட் ஆகி அதோட சாயங்காலம் வீட்டுக்கு வந்தவா, இனிமேல் இந்த காலேஜ் பக்கமே போக மாட்டேன், என்னைய கேவலப்படுத்திட்டான், என்னைய அசிங்கப்படுத்திட்டான். சரின்னு பஞ்சாயத்துக்கு நான் தான் போனேன். இவ காலேஜ் போக மாட்டேங்கிறா, காலேஜ் போக மாட்டேங்கிறா, காலேஜ் போக மாட்டேங்கிறாங்கிற. அவங்க அப்பா ட்ரிச்சில் ஒர்க் பண்றாரு, அம்மா மெட்ராஸ்ல ஒர்க் பண்றாங்க. இவ காலேஜ் போக மாட்டேங்கன்னு ஸ்ட்ரைக்கு. நான் தான் போனேன். கேட்டா கடைசியில் விசாரிச்சா இதுதான் குற்றம். பிடிக்கலன்னு காலேஜ். கடைசியில் அவங்க டேடி திருச்சியில இருந்து வந்து எங்க போயிட்டாரு? காலேஜுக்கே போயிட்டாரு. ஏன் என் பிள்ளை வந்து காலேஜுக்கு வர மாட்டேங்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டா கடைசியில தான் காலேஜ் போன பிறகு தான் விஷயம் தெரியும். என்னது? இவ போட்டிருந்த ட்ரெஸ் லட்சணம். அதோட வந்து வீட்டில் சத்தம் போட்டு இவ காலேஜுக்கே போக மாட்டேன்னு சொல்லி கடைசியில் விசாரிச்சு பார்த்தா, நான் கேட்டேன் நீங்க ஏன் இப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க? நாங்க அப்படி ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததே இல்லை. கடைசியில் பார்த்தா பர்த்டேக்கு அந்த ஆன்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஆன்டி அது ஒரு விசுவாசி தான். எப்படி வாங்கி கொடுத்துருக்கா பாத்தீங்களா? ஆன்டி வந்து ஆன்டியா வாங்கி கொடுத்துட்டா. எதிர் பெந்தகோசுக்கு எதிராக வாங்கி கொடுத்துட்டா ஆன்டியா. அப்படித்தானே? ஏ யூவா போட்டா அத்தை ஆயிருவா, ஏ என்ன போட்டா எதிரி ஆயிருவா. அப்படித்தானே? கரெக்ட் தானே?
கல்யாணத்தண்டிக்கு ஆண்டி, கொஞ்ச நாள் போனா அடுத்த ஆண்டியா மாறிடுது. அப்படித்தானே மாமியார்? கடைசியில் அந்த பிள்ளை காலேஜே போல, வாங்கி அவளை வேற காலேஜ் சேர்த்து 1 வருஷம் வேஸ்ட் ஆகி, அவளுக்கு அன்னைக்கு அவன் போட்ட போடு, அவன் கொடுத்த குடுல அவளுக்கு சூடு சொன்ன சரியா ஏறிடுச்சு. அதோடு ஒழுங்கா மாறினான். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். விருந்துன்னு சொல்லி என்னத்தையா வாங்கி கொடுத்துக்கிட்டு விருந்துக்கு போறது, எவனையாவது கூப்பிடுறது, எவளையாவது கூப்பிடுறது, இந்த வேலையே ஆகாது. பிறந்த நாளே தெரியக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது, ரோடா சொல்லிட்டாலே கூடாது. பர்த்டேன்னு சொல்லிட்டாலே கூடாது. திருப்பி கண்டவனும் லெட்டர் போடுவான். பிரச்சனை நீயே பிசாச வளர்க்கிற, பிசாச உன் வீட்டுக்கு நீயே கூட்டு வர. எவனையும் வீட்டுக்கு பர்த்டேன்னு கொண்டு வரக்கூடாது. சரி, ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லாதவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா ரைட்டு, பர்த்டே கொண்டாடினா கர்த்தர் செய்த நன்மைன்னு சொல்லலாம். உனக்கு என்ன அவசியம் இல்லாத பர்த்டே? இதுதான் அங்க நடந்தது. புதிய ஏற்பாட்டில் ஒரு பிறந்த நாள் நடந்தது. அன்னைக்கு யோவான் சானுடைய தலை தான் நெறிஞ்சதே, துண்டா போனது. ஏரோது தன் ஜென்ம நாளில் தன்னுடைய தம்பி மகளை கூப்பிட்டு ஆட சொன்னான். அந்த பிள்ளை ஆடிச்சு டான்ஸ். ஏற்கனவே பிரச்சனை வேற மாதிரி இருந்துச்சு. ஏரோது தன் தம்பி மனைவியை வைத்துக் கொண்டிருந்தான். தன்னுடைய சொந்த தம்பியோட மனைவியை இவன் வச்சுக்கிட்டு இருந்தான். இத போய் நம்மால் பிரசங்கி யோவான் சானன் போய் நெஞ்சிட்டான், தப்புன்னு சொல்லிட்டான். நீ தம்பி மனைவி வச்சிருக்கிறது என்ன இல்ல, சரி கிடையாதுன்றான். உடனே அவனுக்கு என்னடா நம்மள இப்படி உலகத்துல கேட்கறதுக்கே ஆள் இல்ல, இவன் நம்மள கொஸ்டின் பண்ணிட்டானே, நம்ம தவறா சொல்லிட்டானே, அதனால தன்னுடைய குற்றத்தை சொல்லிட்டான். உடனே அவனுக்கு அது பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. மத்தேயு 14:3-4-5. மத்தேயு 14. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாள் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லி இருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாய் இருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். எதுக்காக ஜெயில வச்சிருந்தான்? நீர் அவளை வச்சுக் கொள்றது தப்புப்பான்னு சொல்லியிருந்தான். இதை கேட்டவனே அவனை தூக்கி எங்க வச்சிருந்தான்? ஜெயில வச்சிருந்தான். இப்ப அடுத்த வசனத்துல இப்போ என்ன நடக்குது? ஏரோதின் ஜென்ம நாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமாரத்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்தினாள். இப்போ அவன் சொல்றான், நீ என்ன கேட்டாலும் உனக்கு தாரான்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கும்? நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தரேன். அவ உடனே போய் அவங்க அம்மாட்ட கேட்டா, இப்படி ஒரு ராஜா ஒரு சொல்றாரு, என்ன கேட்டாலும் தராரு. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தான் தவற குற்றஞ்சாட்டிட்டான்னு சொல்லிட்டு அவளும் டென்ஷன்ல இருந்தா. அவ சொல்லிவிட்டா, யோவான்சனுடைய தலையை என்ன செய்யணும், ஒரு தட்டில் வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? பிசாஸ் பாருங்க, கடைசியில பிறந்த நாள் முடிஞ்சது, யோவான்சனை நினைஞ்சிட்டான், செத்தே போயிட்டான். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க நம்முடைய ஜீவியத்தில் இதெல்லாம் வரக்கூடாது. அதனால தான் இவனுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருப்பார்களோ, ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ. நீ டெய்லி ஜெபம் பண்ணு, கர்த்தாவே என் பிள்ளை காலேஜ் போறா, என் பிள்ளைங்க வேலைக்கு போறாங்க, படிக்க போறாங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்னு என்ன செய்யணும்? அவர்களுக்காக நீ ஒரு பாவ நிவர்த்தி செய்யணும். நீ ஒரு தாய் இல்லையா, நீ ஒரு தகப்பன் அல்லவா, நீ யோபுவா இருந்தா அப்படி செய்வ. ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்திருக்கலாம், அது தேவனுடைய பார்வையில் துக்கமா இருக்கலாம், தேவனை தன் இருதயத்தில் இணைஞ்சிருக்கலாம், தூஷிச்சிருக்கலாம். இரண்டாவது, அதே யோபு 1ஆம் அதிகாரத்தில் அவனுடைய மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை என்ன செய் விடும் என்று அவள் சொன்னாள். 9ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அப்ப தேவனை தூஷிக்கிறது அது பாவத்தினுடைய ஒரு பகுதி. தேவனை தூஷித்தா என்ன நடக்கும்? ஜீவன் போயிடும். அதனாலதான் தன் பிள்ளைகள் ஜீவன் போயிருமோன்னு இவன் கடந்து எரிஞ்சிட்டு இருக்கான்.
ஒருவேளை 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 ஏதாவது தவறு நடந்திருக்குமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். ஒருவேளை நீ நன்மையா செய்தது அது தீமையாக இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்முடைய ஊழியத்தில் தேவன் துக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் துக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வார்த்தைகள்ல யாராவது காயப்பட்டிருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் டைம் தர்றேன். ஒருவேளை உன் இருதயத்தில் தேவனை தூஷித்தாயோ, ஒருவேளை நீ செய்தது தவறாய் கணக்கிடப்பட்டிருக்குமோ, தேவ சமூகத்தில் தாழ்த்துங்கள். உன் மனதில் நீ தெளிவா இருக்கலாம். மற்றவர்கள் மனதில் அது ஒரு காயத்தையோ பாவத்தையோ சோகத்தையோ துக்கத்தையோ வேதனையோ உண்டாக்கி இருக்கலாம். நீயே சொல்லிரு, கர்த்தாவே நான் இப்படித்தான் செஞ்சேன், ஒருவேளை அது தவறா இருந்தா மன்னிச்சிருங்க ஆண்டவரே. கணக்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த கூட்டங்களின் நோக்கம் ஏதாவது ஒரு சின்ன காரியங்கள், அசூசி கூட இருக்கக்கூடாது, ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது. ஒரு தூசியை உதறி விட்டு எழுந்திருந்தா ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை, அந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. தவறு இருக்கோ இல்லையோ, ஒருவேளை இருந்திருந்தால் கர்த்தாவே மன்னியும். வாயை திறந்து சொல்ல முடியுமா? அறிக்கையிட முடியுமா? உடைய தேவனோடு இன்னும் நெருங்கி வர முடியுமா? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கி கொள்ளட்டும் சொல்லி இருக்காரு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒருவேளை தவறு இருந்தால் கர்த்தாவே மன்னியும். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென். உட்காரும். அடுத்த பகுதிக்கு போகும். இன்னைக்கு மாயக்காரன், காலையில மாய வித்தைக்காரன், அவன் வெளியே இருந்து மேஜிக் காட்டிட்டு இருந்தான். நம்மால் உள்ள இருந்து மேஜிக் காட்டிட்டு இருக்கான். சபைக்குள்ள இருந்துகிட்டு அவன் கூடு விட்டு கூடு பாய்வான். இவன் சபைக்குள்ள இருந்துகிட்டு 2 வேடம் 3 வேடம்லாம் என்ன செய்வான்? 3 டைமென்ஷன் 4th டைமென்ஷன் வரைக்கும் போவான். சபைக்குள்ள இருந்துட்ட பிறகு வந்துட்ட பிறகு ஒரே டைமென்ஷன் தான், விசுவாசி தான். எங்க போனாலும் நீ யாரு தான்? வேலையில இருந்தாலும் நீ அந்த கம்பெனியில ஒரு வேலையாளா இருந்தாலும் உனக்குள்ள ஆத்மாவில் நீ யாரு தான்? விசுவாசி தான். அந்த கம்பெனிக்காக நீ பொய் சொல்றதோ வஞ்சிக்கிறதோ ஏமாத்துறதோ இருந்தா நீ விசுவாசி அல்ல. நீ வேலையில இருந்தாலும், நீ மிலிட்டரியில இருந்தாலும், நீ அங்க போனோன்னு மிலிட்டரிக்காரர் தான். ஆனா அவங்கள மாதிரி குடிக்கணும் வெறிக்கணும்னு என்ன இல்ல, அவசியம் இல்ல. நீ அங்கேயும் யாராதான் இருக்கணும்? விசுவாசியா தான் இருக்கணும். நீ டிராவலிங்ல இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்க வீடுகள்ல இருந்தாலும் சரி, எங்க போனாலும் நீ மாயக்காரனா என்ன செய்யக்கூடாது? மாயம் பண்ணக்கூடாது. இங்க ஒரு வேஷம் அங்க ஒரு வேஷம், அது உன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யாது? செழிப்பாய் மாற்றாது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், மற்ற யூதரும் அவனுடனே மாயம் பண்ணினார்கள், அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இங்கே பேதுருவை குறித்து சொல்லி இருக்கிறார், யூதர்களை குறித்து சொல்லி இருக்கிறார், அடுத்து பர்னபாவை குறித்து சொல்லி இருக்கிறார். சபைக்குள்ள ஆரம்ப காலங்களிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று ஒரு கூட்டமும், கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு விருத்த சேதனம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டமும் செயல்பட்டது. அது கடைசியில் அது உபதேச ரீதியில ஒரு குழப்பமாகவே இருந்தது. கடைசியாக விருத்த சேதனம் ஒன்றும் தேவையில்லைன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலும் இந்த பழைய விருத்த சேதனம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. யாக்கோபினுடைய கூட்டம் வந்து எதுல இருந்துச்சு? கொஞ்சம் மெஜாரிட்டியா இருந்துச்சு. இல்ல இல்ல விருத்த சேதனம் அவசியம் தானே, அதுல என்ன தப்பு, இயேசுவே பண்ணார் இல்லையா, பவுல் பண்ணிருக்காரு இல்லையா, இப்படி சொல்லி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால மெஜாரிட்டி அவங்க இருந்ததுனால அவங்க சொன்ன வார்த்தைகள் அன்னைக்கு எடுபட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா சத்தியத்தின்படி விருத்த சேதனம் அவசியம் இல்லைன்னு முடிவு இருந்தாலும் மெஜாரிட்டி யார் இருக்கா? ஒரு சபையில ஜாதியை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் ஒரு சபையில அந்த ஜாதிக்காரங்க ஜாஸ்தியா இருந்தா அந்த ஜாதிக்காரங்க கொஞ்சம் சேட்டை பண்ணுவானுங்க. அது ஊர்கள்லயும் நீங்க அப்படி பார்க்கலாம். எந்த ஊர்ல இவங்க ஜாஸ்தி இருக்காங்களோ அந்த ஏரியால அவங்க நினைச்சுவாங்க, குழப்பத்தை ஜாஸ்தி பண்ணுவாங்க. இதே போல ஒரு நாள் பவுலும் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தாரு, ஒரு ஊழியத்துல. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஊழியம் முடிஞ்ச உடனே, புரோகிராம் முடிஞ்ச உடனே சாப்பாடு கொடுத்தாங்க.
எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் மெஜாரிட்டி விருத்த சேதனம் பண்ணாதவங்க தான் கூட்டம் இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். பேதுரு அங்க இருந்தாரு. பேதுரு யாரு கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாரு? விருத்த சேதனம் இல்லாத அந்த குரூப்போட உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாரு. சாப்பாடு பாதி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாக்கோபுடைய குரூப்ல விருத்த சேதனம் தேவை அப்படிங்கிற ஒரு குரூப் டக்குன்னு உள்ள வந்துருச்சு. எதாச்சியா வந்துட்டாங்க. ஒரு குரூப் வந்த உடனே இந்த பேதுரு என்ன பண்ணாரு தெரியுமா? மெல்ல பிளேட்டை தூக்கிட்டு அந்த சைடு போயிட்டாரு. அப்படிதான் இருக்கு. அதுக்கு மேல உள்ள வசனம் வாசிங்க, ஒரு 11 வாசிங்க. மேலும் பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமந்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிஞ்சிட்டான். அது வரைக்கும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தான். குரூப் வந்த உடனே நெஞ்சிட்டான். அப்படி மெல்ல விலகினான். அப்பதான் டக்குன்னு பவுல் சொன்னா, இது தப்பு. இவ்வளவு நேரம் நீங்க இங்க இருந்தீங்க, இப்ப நீங்க வந்து எந்திரிச்சு போறது என்ன இல்ல, சரியில்லை. அவன் சொல்றான், முகமுகமாய் நான் அவனை எதிர்த்தேன், நீ மாயம் பண்ணுகிறாய், நீ யூதர்களுக்கு பயப்படுற, சத்தியத்தில் ஸ்டாண்ட் பண்ணல நீ அப்படின்னு பவுல் வந்து யாரை எதிர்த்தாச்சே? பேதுருவையே எதிர்த்துட்டான். இங்க பேதுரு போன உடனே மெல்ல பர்னபா இருந்துச்சு, அங்கிட்டு போயிட்டான். ஒரு குரூப் யூதர்களும் ஆமா ஆமா அப்படின்ட்டு அப்படி பேசிக்கிட்டே போயிட்டாங்க. நீ அப்படி இருக்க கூடாது, நீ ஸ்டெடியா நில்லு. சத்தியத்துல ஏன் உறுதி இல்லை உனக்கு, ஏன் மாயம் பண்ற? அவன் சொல்றான், நீ மாயம் பண்ணிட்டீங்க. அதுல மற்ற யூதர்களும் எழுப்புண்டார்கள். ஏன் பர்னபாவும், பேதுரு யாரு? பிரதான அப்போஸ்தலன். பர்னபா யாரு? பவுல் என்ற ஐக்கியத்துல கொண்டு வந்தாள். ஆனா 2 பேரையுமே வெனிஞ்சிட்டான், எடுத்துட்டான். நீ செஞ்சது தப்பு, உபதேச ரீதியில நீ தப்பு செஞ்சிட்ட. மாயம் பண்றீங்களா? கல்யாணம் உடனே, சாவுன உடனே, சொந்தக்காரன் வந்த உடனே அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க டிராமா போடுறீங்களா? அப்படி செய்யக்கூடாது. வீடு கட்டுற உடனே என்ன 3 கல் வைக்கிறது, பூஜை பண்றது, அவன்கிட்ட காசை கொடுத்து நீ என்னத்தையா பண்ணிக்கோன்னு சொல்றது யார? கொத்தனார. நீங்க இந்த உலக சடங்காச்சாரங்கள்லாம் இருக்கக்கூடாது. நானு இங்க வந்த பிறகு ஒரு இடத்துக்கு டெடிகேஷன் பண்ண போனேன், பாளையங்கோட்டையில. அங்க போனா வாழை கட்டியிருக்கான். யாரு? விசுவாசி. கேட்டா அவங்க அண்ணன் பக்கத்து வீடு ஆர்சியான், அவர் கேட்டேன். நான் சொன்னேன், நான் பிரசங்கத்துக்கு எனக்கு தான் பிரசங்க சான்ஸ் கொடுத்தாங்க, அடிச்சிட்டேன் அங்கேயே. நான் சொல்லிட்டேன், இது என்ன புதுசா இருக்கு பெந்திகோஸ்ல, எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு தெரியல. என்ன கத்துக்கிட்ட? வாழைய வச்சிருக்க விசுவாசி. அதனால அவன் துக்கப்பட்டா எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு சாப்பாடு கொடுக்க அனுப்பிவிட்டாலும் எனக்கு என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வேண்டியது என்ன செய்யணும்? சொல்லணும். நான் இந்து வீட்டுக்கு போலையே, இந்து வீட்டுல போய் நான் டெடிகேட் பண்ண போல இல்ல. நான் போனது எங்க? விசுவாசி வீட்டுக்கு தானே. விசுவாசிங்கிறனால தான் நான் வந்தேன். நீ இங்க எந்த ஆக்ட் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அண்ணனை பிரியப்படுத்த பாரியா, தெய்வத்தை பிரியப்படுத்த பாக்குறியா? ஸ்டடியா நிக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும், மாயம் பண்ணக்கூடாது. மத்தேயு, நான் ஒரு மாயக்காரனை பத்தி ஒரு 12 பாயிண்ட் சொல்றேன். அடுத்து அவனுடைய முடிவு என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதி, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது என்ன செய்யக்கூடாது? தாரை ஊதுவியாதே. நான் அவ்வளவு செஞ்சேன், இவ்வளவு செஞ்சேன், அதை செஞ்சேன், இவ்வளவு செஞ்சேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. தர்மம் செய்யும் போது என்ன செய்யக்கூடாது? காணிக்க கொடுக்கும் போதோ, தர்மம் செய்யும் போதோ, வலது கை கொடுப்பதோ இடது கை என்ன செய்யக்கூடாது? அறிய கூடாது. எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கீங்க? யாராவது ஒருத்தன் வந்து கேட்கறான், நீ எவ்வளவு காணிக்க கொடுத்த, நீ என்ன செய்வீங்க? நான் தாங்க அதிகமா கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. காணிக்க கொடுத்ததை என்ன செய்யக்கூடாது? வெளியே சொல்லவே கூடாது. அதே போல தர்மம் செஞ்சதையும் நீ என்ன செய்யக்கூடாது? பைபிள்ல சொல்லுகிறது, பைபிள்ல தர்மத்தை பத்தி சொல்லும் பொழுது, ஒரு ஏழைக்கு உதவி செய்வதும் தர்மம், கோயில்ல காணிக்க கொடுப்பதும் என்னதுதான்? தர்மம் தான்.
பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் பண்ணுவதற்கு நான் பணத்தை சேகரித்தேன் அப்படின்னு பவுல் சொல்றாரா? அது தர்ம பணம் தான் சொல்றார். அதனால நீ காணிக்க கொடுக்கறது வெளியே சொல்லக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீ தர்மம் கூட செய்யும் பொழுது அதை தார ஒதுக்க கூடாது. நான் அவனுக்கு அவ்வளவு செஞ்சேன், இவனுக்கு இவ்வளவு செஞ்சேன், நன்றியே இல்லை, அப்படிலாம் நீ பேசக்கூடாது. யோபுவை கர்த்தர் இந்த பாதையில நடத்தினதுக்கு பல காரணங்கள் உண்டு. அவன் ஒரு இடத்துல டென்ஷன் ஆகி சொல்லிவிட்டான். தன்னைய சில வாலிபர்கள் அசட்டை பண்ண உடனே அவன் சொல்றான், இவங்க அப்பாவை ஏன் மந்த மேய்க்கிற நாய்கள் கூட உட்கார விட மாட்டேன், அவ்வளவு மோசமா துரத்தி வச்சிருந்தாங்கிறான். எப்படி இருக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா பைபிள்ல தெரியும். இவருடைய தகப்பன்மாரை நான் என் மந்தையை மேய்க்கிற நாய்களோடு கூட என்ன செய்யறது இல்ல, நிக்க விடுறது இல்ல. நாய்க்கு கூட அவ்வளவு மதிப்பு கொடுத்தா இவனுக்குலாம் மதிப்பே கொடுக்கலங்கிறான். எப்படி புத்தி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்க தர்மம் பண்ணதெல்லாம் வெளியே சொல்லியிருக்கீங்களா? நீங்க எப்ப தர்மம் பண்ணதை வெளியே சொல்லிட்டீங்களோ அதே வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இவ்வளவு காணிக்க கொடுத்தேன், ஃபேன் போட்டேன், டியூப்லைட் கட்டினேன், அப்படி சொன்னேன், இப்படி செஞ்சேன், நீ சொல்லிட்ட, அதனுடைய பலனை கர்த்தர் பாப்பாரு. சரி டியூப்லைட் வாங்கி கொடுத்தியா, அந்த உன் வீட்டுல ஒரு போக்கஸ் வச்சுக்கோம்பாரு. அதோட கணக்க பரலோகத்துல மைனஸ், இங்க பிளஸ் பண்ணிடுறாரு. முடிஞ்சது. பிளஸும் பண்ணிடுறாரு, பிளஸும் பண்ணிடுறாரு. இங்கே ஆசீர்வதிச்சு உன் கணக்கை க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்டுறாரு. பரலோகத்துல உனக்கு என்ன கிடையாது? ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவனுக்கு என்ன உண்டு? பிரதிபலன் உண்டு. அதுக்கு பரலோகத்துல உண்டு. ஆனா நீ அதை சொல்லிட்டீனா உனக்கு என்ன கிடையாது? பரலோகத்துல பலன் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்லி குதூகலமா போயிடாத. இங்க ஆசீர்வதிச்சிட்டாருன்னா கணக்கு முடிக்கிறாரோன்னு கணக்கு பாத்துக்கோ. உன்னை இங்க ரொம்ப தூக்குறாரு, ஹையா கொண்டு போறாருன்னு நீ நினைச்சிடக்கூடாது, ஓ ஆசீர்வாதம் கொட்டிருச்சுன்னு. கொட்டல. ஒருவேளை எங்கேயாவது வாய விட்டுருப்ப நீ செஞ்ச நன்மையெல்லாம். அதுக்கு கணக்கு க்ளோஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். பரலோகம் கிடைக்காது. மாயக்காரனாயிராதே. தர்மம் செய்யும் போது தாரை ஓதுவியாதே. யாருக்கும் சொல்லாத. நீங்க யாருக்காவது உதவி செஞ்சிட்டீங்கன்னா சொல்லிருங்க, தயவு செய்து யார்ட்டையும் என்ன செய்ய வேண்டாம் சொல்லாதீங்க. நீங்க வாட்டு போயிட்டே இரு. நீ போய் அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மம் செஞ்சு அப்படியாவது எங்கேயாவது நான் அவனுக்கு உதவி செஞ்சேன், நான் அவனுக்கு உதவி செஞ்சேன், நான் அவனுக்கு உதவி செஞ்சேன் நீ சொன்னீன்னா நீ ஒரு மாயக்காரன். மத்தேயு 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக. அப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, இந்த சகோதரனை நீர் சந்திப்பீராக ஆண்டவரே, என்னெல்லாமோ சொல்லுவான், புதுசு புதுசா பேசுவான். இப்போ ஜெபம் வந்து ரொம்ப டெக்கரேட் பிரேயர் தான் இப்ப ஜாஸ்தி, ரொம்ப ஆடம்பரமான ஜெபம். நீங்க அப்படி ஜெபிக்கிறீங்களா? மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்றீங்களா? 4 வார்த்தை நறுக்குன்னு ஜெபம் பண்ணு. ஒரு நாள் முழுவதும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் குதிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, காரியம் ஆகல. ஆனா 2 வசனம் தான் ஜெபிச்சா. யாரு? எலியா. பரத்திலிருந்து என்ன வந்துச்சு? அக்கினி இறங்கிச்சு. உன்னுடைய பிரேயர் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கணும். அதை விட்டு வள 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 வள. ஒரு சிலருக்கு இந்த சபையில கூட ஜெபம் பண்ண தொடங்கிடுவாங்க, முடிக்க தெரியாது. இந்த சைக்கிள் ஓட்டுற பிள்ளைங்க, சில பிள்ளைங்களுக்கு சைக்கிள் விட்டு இறங்க தெரியாது தெரியுமா? போய் கீழே தான் உளுமே தவிர செய்யாது. பிரேக் அடிச்சு இறங்குன்னா அந்த பிராக்டிஸ் இல்ல. அதே மாதிரி ஒரு சில ஆளுங்களுக்கு அதுவாட்டுக்கு அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே முடிக்கிறது? சொல்லுங்க, எப்படி முடிக்கிறது தெரியல. அந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவேன்னு என்ன செய்யல சொல்ல தெரியல. அதுவாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது ஆகாயத்துல. டக்குன்னு ஒரு ஜெபம் சொன்னா ஷார்ட்டா பளிச்சுன்னு ஜெபம் பண்ணும். அந்த ஒரே வார்த்தை பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அதை விட்டு அதுக்கு இதுக்கு வந்ததுக்கு போனதுக்கு எல்லாம் ஜெபிச்சுட்டு உருண்டுகிட்டு நீண்ட பார்வைக்கான ஜெபம், மனுஷர் காணும்படியாக ஜெபம் பண்றது. ஒரு சிலர்லாம் ரொம்ப பரிசுத்தமா அங்க நின்று ஜெபம் பண்ணுவோம், இங்க நின்று ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஜெபம் பண்றது எல்லாரும் என்ன செய்யணும்? எல்லாரும் என்ன செய்யணும்? பார்க்கணும். மனுஷர் காணும்படியா நீ ஜெபம் பண்ணாத. போய் வீட்டை பூட்டிட்டு அந்த ரங்கத்துல என்ன செய்ய? ஜெபம் பண்ணு. கர்த்தர் வெளியரங்கமா உனக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். மற்றவங்க பார்க்கறதுக்காக நீ ஜெபிக்கிறாத, கர்த்தர் உன் இருதயத்தை பார்க்கிறார். 3வது
மத்தேயு 6:16. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உபவாசம் போடும்போது நான் உபவாசம் 7 நாள் உபவாசம் 3 நாள் உபவாசம் சொல்லாத. சொல்றியா? உபவாசம் இப்ப உபவாசம் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் அது ஃபாஸ்டிங்கா ஃபீஸ்டிங்கான்னு எனக்கு தெரியல. எப்படி போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு தான் தெரியும். சிறுகுடலும் பெருகுடலும் சண்டை போட்டுட்டு இருக்குங்கிறாங்க. அப்படியா? ஃபாஸ்டிங் இருக்கும்போது முகத்தை வாடலா வச்சுக்கிட்டு நான் 4 நாள் ஃபாஸ்டிங் சொன்னீங்கன்னா ஃபாஸ்டிங் எடுத்த தீர்மானமே போயிருச்சான். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஃபாஸ்டிங் எடுக்கும் பொழுது நீ என்ன செய்யக்கூடாது? மனுஷர் காணும் பொருட்டாக உங்கள் முகங்களை வாட. அப்ப என்ன செய்யணும்? அல்ல என்னைய தேய்ச்சிட்டு சும்மா ஃப்ரெஷ்ஷா வா, முகத்தை கழுவிட்டு செத்து போன மாதிரி வராத. யுத்த காலத்துக்குள்ள நீ போற. அடுத்த வசனம், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கே எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை. தலைக்கு இப்ப எண்ணெயே தேய்க்கிறது இல்லை ஒரு குரூப். அப்படியே சாம்பு போட்டு பறக்க விட்டு தான் வருது. தலைக்கு எண்ணெய் பூசு பைபிள்ல சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? உன் தலையில் எண்ணெய் குறையாதா இருப்பதாக. உன் தலைக்கு எண்ணெய் என்ன செய்யக்கூடாது? குறையக்கூடாது. பைபிள் சொல்லுது. எண்ணெய் தேய்க்காமலே அநேகர் வியாதியா போயிடுறான். பைபிள் எண்ணெய் தேய்க்க சொல்லுது. ஃபாஸ்டிங் அன்னைக்கு நல்லா எண்ணெய் தேய்ங்க, முகம் பல பலன்னு இருக்கும். அன்னைக்கு அப்படி இல்லைன்னா அப்படியே வாடி போயிச்சா இந்த அக்கா ஃபாஸ்டிங், இந்த பாஸ்டர் ஃபாஸ்டிங். அப்படியா? நீ சொல்லவே கூடாது. நீ அன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிற உன் முகம் என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். மாயக்காரனை போல உபவாசம் எடுக்காத. 7 நாள் உபவாசம். ஒரு சிலர்லாம் நான் 4 நாள் உபவாசம் 3 நாள் உபவாசமா நல்லா சாப்பிட்டுட்டு போய் சொல்றான். நான் கேள்விப்பட்டேன். கேட்டா ஃபாஸ்டிங். ஒரு சிலர் அவங்களுக்கு ஆமா ஃபாஸ்டிங், இவங்க நல்லா சாப்பிடுறாங்கன்னு சொல்றாங்க. எப்படி? ஃபாரினர்லாம் என்ன நம்மள மாதிரி சோறா பிளேட்டா சாப்பிடுறான்? அவன் 4 ஸ்லைஸ் பிரெட் சாப்பிடுவான், ஒரு அழகா ஒரு பாலை குடிச்சிட்டு போயிடுவான். அவனுக்கு அதான் என்னது? சாப்பாடு. நமக்கு ஃபாஸ்டிங்னா என்னது? 4 ஸ்லைஸ் பிரெட்டும் ஒரு பழமும் ஒரு காஃபியும் சாப்பிட்டா என்னது நம்ம ஃபாஸ்டிங். அப்படித்தானே? சொல்லுங்க. நம்ம ஃபாஸ்டிங்லாம் லட்சணம் அப்படித்தான். நம்ம யார் ஃபாஸ்டிங்னா கரெக்டா சொல்றேன், நானும் சேர்ந்துதான். புசியாமலும் குடியாமலும் இருக்கணும். அதான் சரியான ஃபாஸ்டிங். வாசிங்க. அப்படி இருக்கா இல்லையா? அப்படி இல்லையா? பைபிள் இல்லையா? மோசே எப்படி இருந்தாரு? மோசே எப்படி இருந்தாரு? நம்ம ஆளுங்க இப்ப அப்படிலாம் சொல்லி 40 நாள் இருந்தா அவன் செத்து போயிடுவான். 10வது நாள்லயே செத்து அடக்கம் பண்ணிடுவான். ஏன்னா இப்ப ஒருத்தருக்கும் பலனே கிடையாது. இப்ப கூட்டத்தில் உட்கார்ந்தாலே கால் இழுக்குது, கை இழுக்குது. அப்படி இருக்கிற கண்டிஷன்ல இவன் 40 நாள் விட்டா மோசே திரும்பி வந்துட்டார். இவன் ஒருத்தனை நிச்சய மாட்டான், திரும்பி வர மாட்டான். வாசிங்க. புசியாமலும் குடியாமலும் இல்லையா? அப்படி இல்லையா? பைபிள் இல்லையா? எத்தனை? சத்தமா சொல்லுங்க. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். எங்க 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 இருக்கு? சத்தமா சொல்லுங்க, மைக்கிலே சொல்லுங்க. 34:28 யாத்ராகமம். யாத்ராகமம் 34:28. யாத்ராகமம் 34:28. யாத்ராகமம் 24:11. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். அவருக்கு தேவனை தரிசிச்ச பிறகுதான் என்ன செஞ்சாங்களாம்? இந்த உபவாச ஜெபம் முடியறதுக்குள்ள நீ தேவனை தரிசிச்சிடணும். அதுக்கு பிறகுதான் நீ என்ன செய்யணும்? புசித்து குடிக்கிறது. இஸ்ரவேலின் அதிபதிகள் பாத்தீங்களா? தேவனை தரிசித்து பின்பு அவர்கள் என்ன செய்தார்கள்? புசித்து குடித்தார்கள். அவன் அப்பம் புசியாமல் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அப்ப பசிக்குதுன்னு என்ன அர்த்தம்?
கர்த்தரோடு இல்ல. அப்படியா? உபவாசம் ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தேயு 7:5 மாயக்காரனா 7:5 மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பார். இந்த மாயக்காரனுடைய வேலை என்னன்னா மத்தவன்ட்ட இருக்கிற துரும்ப தேடிக்கிட்டே இருப்பான். ஆனா இவன் கண்ணில் என்ன இருக்கும்? பெரிய உத்தரம். உத்தரம் என்ன தெரியுமா? இந்த இருக்கு பாருங்க, இந்த பீம், இத மரக்கட்டையில வீட்டுல போட்டிருப்பான். அதுக்கு பேர் தான் என்னது? உத்தரம். இப்பதானே நம்ம காங்கிரீட் பீம் போடுறோம். இதுதான் காங்கிரீட் உத்தரம். இவன் கண்ணுக்குள்ள ஒரு பெரிய உத்தரத்தை வச்சுக்கிட்டு இவன் மத்தவனுடைய கண்ணுல இருக்கிற எதை தேடிட்டு இருக்கான்? துரும்ப தேடிட்டு இருக்கான். அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் எப்படி பண்ணிட்டான். நீ குற்றம் சாட்டும் பொழுது ஒருத்தனை நீ குற்றம் சாட்டுறேன்னா அந்த கான்செப்ட சொல்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தனை நீ கை நீட்டி குற்றம் சாட்டுறேன்னா, குற்றம் சாட்டுற புத்தி வந்துருச்சுன்னா நீ ஃபர்ஸ்ட் யார குற்றம் சாட்டுற? ஒரு விரல் தேவனை குற்றம் சாட்டுகிறது, 3 விரல் உன்னை குற்றம் சாட்டுகிறது, ஒரு விரல் தான் இன்னொருத்தனை என்ன செய்யுது? குற்றம் சாட்டுது. நீ தான் சரியில்லை அப்படின்னா ஒரு விரல் எங்க போயிடுது? ஆண்டவர் சரியில்லைன்றது. 3 விரல் நீ உன்னை தான் குற்றம் சாட்டுது. உத்தரத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன செய்யக்கூடாது? மற்றவங்க இருக்கிற துரும்ப தேடக்கூடாது. அந்த விபச்சாரத்துல கையும் மையமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்துகிட்டு கல்லெறியணும், நீங்க என்ன சொல்றீங்க? கல்லெறியணும், நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அப்ப இவர் சொன்னாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது என்ன செய்ய? கல்லெறியணும். ஓடி போயிட்டான எல்லாரும். அப்ப இவன் பெரிய துரும்ப வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை செஞ்ச ஒரு தவறை பிடிச்சுக்கிட்டு காலத்துக்கும் குற்றம் சொல்லிட்டே இருந்தாங்க. நீ அப்படி மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப தேடாத, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை என்ன செய். மாயக்காரன் மற்றவனை குறை சொல்லுவான், தன்னுடைய குறை என்ன செய்ய மாட்டான்? ஒத்துக்கொள்ளவே மாட்டான். ரொம்ப கவனமா இருக்கணும். மத்தேயு 15:7 மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மாயக்காரனுடைய தன்மை என்னன்னா, உதடு தேவனை கனம் பண்ணும், இல்லாவிட்டா மற்றவங்களை கனம் பண்ணுவாங்க. அவங்க போன பிறகு அவங்களுடைய இருதயம் அவர்களை விட்டு என்ன செய்யுது? தூரமாய் விலகி இருக்கிறது. இருதயத்தில் விலகி இருந்தது, ஆனா உதட்டுல கனம் பண்றது. இது ஒரு தீர்க்க தரிசனம். ஏசாயா 29:13 சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இங்க இயேசு எடுத்து சொல்றார். அந்த ஜனங்கள் சொல்லிருக்கு. அத எந்த ஜனம்னா மாயக்காரன் இயேசு இங்க எடுத்து சொல்றார். உதடுகளினால் கனம் பண்றது, சும்மா பேருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள். ஆனா கர்த்தரோடு நெருங்கி வரல. 7வது கூட்டம் இது. 7வது கூட்டத்தில் நீ கர்த்தரை நெருங்கி வரலையா? 7 கூட்டம் நடந்துச்சு இந்த சபையில், உனக்கு தெரியுமா? 7 சுத்திரி கூட்டம் முடிய போதே உனக்கு தெரியுமா? நீ எத்தனாவது கூட்டத்தில் இருக்கிற? இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். சும்மா பார்த்ததுக்காக மரியாதைக்காக ஒரு ஸ்தோத்திரம். ஆனா இருதயம் உன்னோடு பரிசுத்தவங்களோடு இணைந்திருக்கா? உபதேசத்தோடு இணைந்திருக்கா? அபிஷேகத்தோடு இணைந்திருக்கா? தேவனோடு இணைந்திருக்கா? மத்தேயு 22:18 இன்னைக்கு ரொம்ப நேரம் தருவேன். அழணும், அறிக்கையிடணும், கத்தணும், விடுதலை பெறணும். மாயக்காரன் மூலமா இருக்கிற தோல்விகள் நம்ம விட்டு வெளியே போகணும். மத்தேயு 22:18 இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? வரிக்காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்தார். துர்க்குணத்தை பத்தி நான் 2 நாளா சொல்லிட்டு இருக்கிறேன். துர்க்குணம் என்பது உன்னுடைய ஜென்ம சுவாபம். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். துர்க்குணத்தை குறித்து காலையில கூட சொன்னேன். துர்க்குணம் என்பது ஒரு புளித்த மாவு, வினிகர். அது அநேகரை தீட்டுப்படுத்தும், புளிக்க வைக்கும். இங்கே இயேசு சொல்றாரு, அவருடைய துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்க? கர்த்தரை சோதிக்க கூடாது. கர்த்தரை நீ சோதிக்கிறேன்னா ஒரே ஒரு காரியத்துல சோதிக்கலாம் அப்படின்னு பெர்மிட் இருக்கு. எதுல சோதிக்கலாம்? தசம பாகத்துல மட்டும்தான் நீ கர்த்தரை சோதிக்கலாம். நீ தசம பாகத்தை ஒழுங்கா செலுத்து, வானத்தின் பலகணிகளை தெரிந்து உன்னை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று என்னை சோதித்துப்பார். அந்த ஒரு இடத்துல தான் கர்த்தர் சொல்றார், என்னைய சோதிச்சு பாரு. ஆனா பிசாசு அவர்கிட்ட சில காரியங்கள் சொன்ன உடனே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக சொன்னார். கர்த்தரை சோதிக்க கூடாது.
ஆண்டவரை சோதிக்கிற அளவுல உனக்கு தெய்வீகம் வந்துருச்சா? துர்க்குணம். நீங்க எப்படி இருக்கீங்க? துர்க்குணம் என்ன இருக்கா? அது மாயக்காரனுடைய புத்தி. கர்த்தரை சோதிக்கிறது, கொஸ்டின் கேட்கிறது, இது எப்படி அது எப்படி. மத்தேயு 23:13. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. நீயும் ஒழுங்கா இல்ல, மற்றவங்களையும் ஒழுங்கா ஜீவிக்க விடுறது இல்ல. நீயும் குற்றவாளி, மற்றவங்களையும் குற்றவாளி ஆக்குற, மற்றவங்களையும் குற்றம் சாட்டுற. பரலோக ராஜ்யத்தை நீ இணைஞ்சிடுற, பூட்டிடுற. நீயும் பிரவேசிக்கிறது இல்ல, மற்றவங்களையும் என்ன செய்யறது இல்ல, பிரவேசிக்க. இந்த நாயிட்ட தேங்காய் மாட்டிக்கிச்சுன்னா அது யாருக்கும் கொடுக்காது, தானும் என்ன செய்யாது, திங்க முடியாது. எப்படி திங்க? தேங்காய் போய் உடைக்க முடியாது, அதுக்கு உருட்டிக்கிட்டே சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். இதுக்கு உடைச்சு சாப்பிடுறதுக்கு சக்தி இல்ல. யாராவது கிட்ட வந்துட்டா வல்லுன்னு கடிச்சிடும். அப்படித்தானே? ஒரு சிலர் அப்படித்தான். இவங்களுக்கும் செய்ய தெரியாது, யாராவது போய் சொல்ல போனா கடிச்சிருவான். வேலையை பாருங்க. மாயக்காரன். இந்த மாயக்காரனுடைய தன்மை என்னன்னா, பரலோக ராஜ்யத்தில் ஒருத்தனையும் பிரவேசிக்க விடுறது இல்ல. ஒருத்தன் பரல நல்லா இருந்தானா அவனை கெடுக்கிறது, ஒரு ஆள் நல்லா இருந்தா ஜெபிச்சா அவங்கள குற்றம் சாட்டுறது. பரலோக ராஜ்யத்தில் நீ மற்றவனை பிரவேசிக்க விடாம தடுக்க கூடாது. அது பிசாசுனுடைய வேலையை நீ செய்யற. உன் நிமித்தம் யாராவது இடலாயிட்டானா, யார் நிமித்தம் இடல் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ. இடரல் வராமல் இருப்பது கூடாத காரியம், ஆனால் எவன் நிமித்தம் இடல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவனை எந்திரக்கல்ல கட்டி என்ன செய்ய, நடுச்சமுத்திரத்துல இறக்கிடுன்னு சொல்றார். அவனை விசுவாசியா வைக்காத, ஊழியக்காரனா வைக்காத, அவனை கொண்டு போய் நடுச்சமுத்திரத்துல என்ன செஞ்சிரு, ஆழ்த்திருந்தான் சொல்றார். நீ மற்றவனை பரலோக ராஜ்யத்துக்கு போக விடாம தடுக்க கூடாது. மத்தேயு 23:14. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினை அடைவீர்கள். விதவைகளுடைய வீடுகளுக்கு போக கூடாது. இன்னும் நல்லா சொல்றேன், புருஷன் இல்லாத வீட்டுக்கு போக கூடாது. விசுவாசி ஆனாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. மனைவி இல்லாத வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, சகோதரிகள் போகக்கூடாது. புரியுதா? தமிழ் புரியுதா? விதவைகளுடைய வீடுகளை பட்சித்தல். புருஷன் இல்ல, புருஷன் இறந்துட்டானா அக்கா அக்கான்னு அங்க போக கூடாது. நான் இங்க வந்தேன், இந்த ரோட்ல வந்தேன், எந்த ரோட்ல வந்தாலும் அந்த வீட்டுக்கு பக்கம் போக கூடாது. விதவைகள் வீடுகளை பட்சிக்கிறீர்கள், மாயக்காரர்கள். ஹெல்ப் பண்ண போறேன், அந்த வேலை செய்ய போறேன், இந்த வேலை செய்ய போறேன், அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல, இந்த வேலையே ஆகாது, நீ அங்க போகவே கூடாது. சரி, மனைவி வெளியே போயிருக்கிறா, நீ அங்க போக கூடாது. புருஷன் வெளியே போயிருக்கிறார், நீ அந்த வீட்டுக்கு என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. போனியா, வாசல்ல நில்லு, சொல்லிட்டு வா. நீங்க இப்படி ரொம்ப இப்பதான் ரொம்ப உதவி உபகார புத்தி வந்துருச்சு, ஹெல்பிங் டெண்டன்சி வந்துருச்சு அவனுக்கு. அப்படிலாம் நீ போக கூடாது. அது உன்னுடைய ஜீவியத்தை கெடுக்கும், மற்றவங்களுடைய ஜீவியத்தை கெடுக்கும், சபை பேரை கெடுக்கும், பரிசுத்தத்தை கெடுக்கும், பரலோக ராஜ்யத்தை உனக்கு கெடுத்து விடும். போகவே போக கூடாது. இன்னையோட அந்த ஆவி ஏதாவது இருந்தா என்னை க்ளோஸ் பண்ணிடு. பேச தெரியணும். உங்க பிரதர் இருக்காங்களான்னா இல்ல, அவங்க போய் 4 நாள் ஆச்சு ஊருக்கு போய். இந்த கதையை நீ சொல்லக்கூடாது. என்ன விஷயம் கேளு. நான் சொல்றது பிராக்டிக்கல் லைஃப் தான் நான் பேசுறேன். நீ சொல்லக்கூடாது. ஊருக்கு போயிட்டாங்க, அங்க போயிட்டாங்க, இங்க போயிட்டாங்க, யாருமே இல்ல, நான் தனியா தான் இருக்கிறேன், ரோட்ல நின்று சொல்லு. அப்படிலாம் பேசக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். எதை பேசணும், எப்படி பேசணும், கிருபையை கேளு, ஞானத்தை கேளு, அறிவை கேளு, புத்தியை கேளு. பேச வேண்டிய வார்த்தையை பேசணும் சுவாமி, அவசியம் இல்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலம். விதவைகளுடைய வீடு, ஆள் இல்லாத வீடுகளுக்கு நீ செல்லக்கூடாது. அது நீ மாயக்காரனுடைய வேலை. மத்தேயு 23:15. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானாகும் போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தில் மகனாக்குகிறீர்கள். தமிழ். மாயக்காரராகிய வேதபாரகரே, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படியாக
நீங்க என்ன செய்றீங்க? ஒரு விசுவாசியா ஒருத்தனை மாத்துறதுக்காக தெருவா அலையறீங்க, ஊழியம் செய்றீங்க, கஷ்டப்படுறீங்க, நல்லது. ஆனா அவனை ஆன பிறகு அவனை யாரா மாத்தி விட்டுற? குழப்பி விட்டுற. உன்னை பார்த்த முதல்ல உன்னைய பார்த்தா விசுவாசி மாதிரி தெரிஞ்சது அவனுக்கு, ஆத்ம ஆதாயம் பண்றேன்னு. வந்த பிறகுதான் தெரியுது நீ என்னெல்லாம் சேட்டை பண்றேன்னு. அவன் உன்னைய பார்த்துட்டு ஐயோ நம்ம விவரம் தெரியாம வந்துட்டோன்ட்டு அவன் எங்க போயிடுறான்? திரும்ப ரிவர்ஸ் ஆயிடுறான். இப்ப நீ அவனை யாரா மாத்திட்ட? ஒன்னிலும் அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குறீர்கள். அவன் சபைக்குள்ள வந்த பிறகு நீ பண்ற சேட்டையும் பார்த்து அப்ப என்ன தவறு செஞ்சாலும் பரலவும் போயிடலாம் போல் இருக்குன்னு அவன் நினைச்சுக்குவான். அவன் கடைசியில போறது எங்க? ரெட்டிப்பாய் நரகத்துக்கு போய் சேர்றான். ஒருத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணினேன்னா அந்த ஆத்மாவுக்கு முன்பாக நீ முன்மாதிரியா வாழணும், ஒரு ரோல் மாடலா நீ நிக்கணும். ஒரு சபையில ஒரு விசுவாசியை நீ கொண்டு வர்றேன்னா நீ அவனுக்கு யாரு? அவன் உன்னை தான் பார்த்து வந்திருக்கான். உன்னுடைய உபதேசத்தை கேட்டு, உன்னுடைய சத்தியத்தை கேட்டு, நீ சொன்ன சுவிசேஷத்தை கேட்டு தான் எங்க வந்திருக்கான்? சபைக்குள்ள வந்திருக்கான். அவனுக்கு கடைசி வரைக்கும் நீ யாரா நிக்கணும்? நீ ஒரு ரோல் மாடல், நீ ஒரு முன்மாதிரி. இயேசு மரித்து ஒரு மாதிரியை வைத்து போனார். அதுபோல நீ இந்த மார்க்கத்தில் ஒருத்தனை கொண்டு வந்தா அவனுக்கு யாரா இருக்கணும்? முன்மாதிரியா நிக்கணும். நிக்க முடியுமா? ஏசு ரட்சிக்கிறாரு, ஏசு சுவாவத்தை மாத்துறாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ அவனை கூட்டு வந்துட்டு நீ திருப்பி ஒரு பின்மாற்றக்காரனா நீ செயல்பட்டு அவன் உன்னைய பார்த்து அவன் இடறி போய். தூத்துக்குடியில நான் விசுவாசியா இருக்கும்போது இந்த மார்க்கெட்ல கடை வச்சிருக்கிற 2-3 பேரு விசுவாசியா இருந்தாங்க. அவங்க பக்கத்தில் உள்ள வியாபாரிகளுக்கு எல்லாம் சொல்லி சொல்லி அவங்க ஒரு 4-5 பேரை கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் அந்த புதிய ஆளுங்க வியாபாரிகள் ரொம்ப ஸ்பீட் ஆயிட்டாங்க, சத்தியத்துக்குள்ள நல்ல தாகப்பட்டு. இந்த கேப்ல என்ன பண்ணிட்டான்? அந்த கூட்டு வந்த விசுவாசி எனக்கு கொஞ்சம் லோன் எடுக்க வேண்டியிருக்கு, நீ சூரிட்டி கையெழுத்து போடுன்ட்டான். யார? அந்த புதுசா கூட்டு வந்த விசுவாசி. அந்த ஆளு இவனை அப்படியே நம்பி கையெழுத்து போட்டான். இப்ப அவனு விசுவாசி, இவனு விசுவாசி. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இந்த விசுவாசி பணமே கட்டல. அவன் பேங்க்ல இருந்து யார வந்து பிடிச்சுக்கிட்டான்? இந்த விசுவாசியை பிடிச்சுக்கிட்டான், புது விசுவாசிய. இந்த புது விசுவாசி போய் அவனை கேட்டா அவன் ஓடுறான். இப்ப கடைசியில புது விசுவாசி ஊழியக்காரன் வந்து சொல்றான், ஐயோ நான் விவரம் தெரியாம செஞ்சிட்டாங்க, என்னை சத்தியத்துல கொண்டு வந்தாரு, என்னுடைய காட் ஃபாதர் நினைச்சேன், காட் ஃபாதர் இப்ப வேற ஃபாதர் ஆயிட்டாரு. இப்ப என் கடையை மூடணுங்கிறான், என் சொத்தை எழுதித்தாங்கிறான், பேங்க்ல எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிடுறாங்கிறான், என் குடும்பத்துல இப்ப யாருமே ரட்சிக்கப்படல, நான் இப்படி பெந்தேகோஸ்ல வந்து ஏமாந்துட்டேன். இப்ப அவனை யாரா மாத்திட்ட? நீ யாரா மாத்திட்ட? இனி அவன் உன்னை அடிப்பான், நீ அவனும் சண்டை போடுவ. அவனை ரெட்டிப்பா யாரா மாத்திட்ட? நரகத்தின் மகனா மாத்து. செய்யாத. நீ ஒரு விசுவாசியை கொண்டு வந்தியா? அந்த ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறானா அந்த பிள்ளையை என்ன செய்யறா? நல்லது கெட்டதுல எல்லாத்திலையும் பாதுகாத்து வளர்த்து பராமரித்து யாரா கொண்டு வரா? ஒரு மனுஷனா உருவாக்குற. அதுபோல நீ ஒரு விசுவாசியா ஒருத்தனை கொண்டு வரீன்னா நீ அந்த சபை அந்த விசுவாசிக்கு முன்னால நீ யாரு? கடவுளை காட்டின ஆள் நீதான். நீ மாயம் பண்ணக்கூடாது. பவுல கூட்டு வந்துட்டு பர்னபாவை மாயம் பண்ணா எப்படி இருக்கும்? நீ கூட்டு வந்துட்டு நீ மாயம் பண்ணக்கூடாது. நீ அவனுக்கு முன்னால சத்தியத்துக்கு சாட்சியா நிக்கணும். அதான், இல்லைன்னா நீ மாயம் பண்றன்னு அர்த்தம். மத்தேயு 23:27. மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசேயரை, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். நல்லதான், ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதெல்லாம் தப்பு கிடையாது. ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும் விசுவாசி. நம்ம இப்ப நம்ம சர்ச் பார்த்தா சிஎஸ்ஐ சர்ச் மாதிரி இருக்கு, கலர்ஃபுல் சர்ச், அப்படிதானே? இப்ப எல்லாருமே அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கீங்க பாருங்க, நீங்க போட்டிருக்க கலர்லாம் கலர்ஃபுல் சர்ச். பெண்டிகாஸ்ட் சர்ச் மாதிரிலாம் இப்ப இல்ல. நம்ம ஆளுங்களை கல்யாண வீட்டுல போய் பாருங்க, என்ன விசுவாசி என்ன லட்சம் என்ன டிசைன்ல வர்றான்னு பாருங்களேன். நான் ஒரு ரிசப்ஷனுக்கு போனேன், என்னை உள்ள கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் நான் இங்க நிக்கிறேன், நான் அங்க உள்ள வந்தா பொண்ணு மாப்பிள்ளையும் தான் பார்க்க வேண்டியிருக்கும், இங்க வந்தாதான் எங்க சபை ஆளுங்க எல்லாம் என்ன செய்யலாம். என்னை பார்த்த உடனே சோத்திரம் சோத்திரம் பாஸ்டர் நிக்கிறார். ஏன்னா இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படி இருக்கு, அதனால கல்யாண வீட்டுக்கே வராம கூட ஓடிடுவான்.
அப்படிலாம் இருக்கக்கூடாது. மாயம் பண்ணாத. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, உள்ளுக்குள்ளேயே என்ன இருக்கு? எல்லாம் மரித்தவர்களின் எலும்பும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. பார்க்கறதுக்கு மட்டும் நீ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஏமாத்திராத, அதையும் செஞ்சிடாத. உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு? உன்னுடைய பேச்சு எப்படி இருக்கு? அவளுடைய தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி. அடுத்ததாக மத்தேயு 24:49. தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். சரி, இது மாயக்காரனை பத்தி சொல்லியிருக்கு. 51ல மாயக்காரர் என்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கு. உடன் வேலைக்காரரை அடிக்கிறது, வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால். என் ஆண்டவன் வர நாள் சொல்லும். வருகை வர்றதுக்கு டைம் ஆகும். 48ஆம் வசனத்துல அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனா இருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடு புசிக்கவும் குடிக்கவும் தொடங்கினான். நமக்கு அப்படி இருக்கக்கூடாது. புசித்தல் குடித்தல் நீ ஜெயிக்கணும். மற்றவங்களை அடிக்கிற அந்த பழக்கத்தை நிப்பாட்டணும். அதெல்லாம் ஒரு தவறான பாதைகள். உன் கையை நீ சிலுவையில் அறையணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ சரிப்படுத்த வேண்டிய ஒரு நேரம் இதுதான். கடைசியாக நீதிமொழிகள் 11:9. நீதிமொழி 11:9. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். அதான் மாயக்காரனுடைய கேரக்டர் என்ன? தனக்கு அடுத்தவனை என்ன செய்யறானா? வாயினாலே கெடுத்துறது. பேசி 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 பேசி. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? 12, 13, 12. மாயக்காரன் தன் வாயினால் அடுத்தவனை கெடுக்கிறான். பேசுறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. செல்லுல பேசுறதெல்லாம், மணிக்கணக்கா பேசுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நெட்ல சாட்டிங் டேட்டிங்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க. கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னா ராபோஜனம் வரைக்கும் அல்ல, வாழ்க்கையிலேயே குறைச்சிருங்க. ஒரு சிலர்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டத்தில் கூட பேசிட்டு இருக்காங்க பாருங்க. நாம இங்க பிரசங்கம் பண்றோம், இதுங்களுக்கு அந்த நேரத்தில் கூட வாயை கட்டுப்படுத்த முடியாம பக்கத்தில் உள்ளவங்க பேசிக்கிட்டே இருப்பான். லொடல். அது ஒரு ஸ்பிரிட். அதனாலதான் தூக்கத்தில் கூட பேசுறான் பாத்தீங்களா? இது பேசி முடியலன்னு இப்ப படுத்துக்கிட்டே பேசுறது தூக்கத்துல. நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. யாருக்காவது அப்படி பழக்கம் இருக்கலாம். தூக்கத்திலே பேசுவாங்க. அப்படி ஆள் இருக்கா? பகல்ல தான் நீ பேசி முடிச்சிட்ட, தூக்கத்திலயுமா பேசணும்? பேசிட்டே இருக்கியே. அவங்களுக்கு அந்த வாயை கட்டுப்படுத்த கிருபை இல்லை. டென்ஷன் ஆகி என்னத்தையாவது பேசுறது, விடாம பேசு. நீ மாயக்காரன் தன் வாயினால் தனக்கு அடுத்தவனை கெடுக்கிறான். சரி, இந்த மாயக்காரனுடைய முடிவு என்ன? 3 காரியம் சொல்றேன். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம சுத்தி போயிடலாம். மாயக்காரன் அவன் தர்மம் செஞ்சான், ஜபம், உபவாசம், மற்றவனுடைய குறைய கண்டுபிடிக்கிறது, உதட்டுல கணம் பண்றது, ஆண்டவரை சோதிக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்ல, விதவைகள் வீடை பட்சிப்பது, விசுவாசிகளை நரகத்தின் மகனா மாத்துவது, வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா வாழ்றது, அடிக்கிறது, வெறுக்கிறது, அடுத்து குடிக்கிறது, அடுத்து என்னது வாயினால் மற்றவனை கெடுப்பது. இதெல்லாம் இருந்தாலும் இவ்வளவும் பண்ணிட்டு இவனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு யோசிக்கிறீங்க? முடிவு என்ன? யோபு 15:34. மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம். முடிவு எம்டியா போயிடும். ஒண்ணுமே லாபம் இருக்காது. மாயக்காரருடைய கூட்டம், அவன் ஊழியனோ விசுவாசியோ, அவன் மாயக்காரனா இருந்தா முடிவு வெறுமையா போறதுதான். வேஸ்ட். மாயக்காரரின் கூட்டம் வெறுமையாய் போம், பரிதானவான்களுடைய கூடாரங்கள் அக்னியை பட்சிக்கும். முடிஞ்சுதா? அவனுக்கு கடைசி முடிவு ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரதிபலன் கிடையாது. தானியேல் செத்து போன போது, ஓட்டத்தை முடிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய், உனக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு, அந்த பிரதிபலனுக்காக நீ எழுந்திருப்பாய்ன்னு சொல்றாரு.
நமக்கு எப்படி பிரதிபலன் கிடைக்குமா? மாயக்காரனாய் வாழ்ந்தால் நீ வெறுமையாய் போவாய். இரண்டாவது யோபு 13:16. யோபு 13:16. மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். அவன் என்ன யாரா இருந்தாலும் முடிவில் அவன் எங்க வந்து சேர மாட்டான்? மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். பரலோக ராஜ்யத்தில் தேவ சந்நிதியில வந்து சேரவே முடியாது. சபைக்குள்ள இருந்தாலும் ஊழியம் செஞ்சாலும் ஜீவித்தாலும் என்ன இருந்தாலும் நீ தர்மம் பண்ணும் போது வெளியே சொல்லிட்டு, பார்வைக்காக ஜெபம் பண்ணிட்டு, உபவாசம் போட்டுட்டு வெளியே சொல்லிட்டு, மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப தேடிக்கிட்டு, நீ துர்க்குணத்தோடு இருந்துகிட்டு இஷ்டத்துக்கு நீ அடிச்சு வெறிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தீனா நீ கடைசியில வெறுமையாய் போவாய். அடுத்து அவருடைய சந்நிதியிலே சேரமாட்டாய். கடைசியாக மத்தேயு 24:51 நீ போய் சேரக்கூடிய இடம் என்ன? அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரருடைய அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். மாயக்காரருடைய பங்கு எங்க இருக்கு? அழுகையும் பற்கடிப்பும். நல்லா சொன்னா நரகத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம். மற்றவனை நரகத்தின் மகனா மாத்தின நீ நரகத்துக்கு போகாம பரலோகத்துக்கா போவ? மற்றவனை இடறி போக பண்ண ஆள் நீ பரலோகத்துக்கா போவ? எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா சுத்தி இருக்கணும். 7வது கூட்டம் முடிய இனி 2-3 கூட்டம் டக்கு டக்கு டக்குன்னு போயிடும். நாளை காலையில் 9 மணிக்கு குட் ஃப்ரைடே சர்வீஸ். எல்லாரும் 9 மணிக்கே வந்துருங்க. குயிக்கா முடிச்சிடுவோம். அதுக்கடுத்து மாலை, அடுத்த சனிக்கிழமை காலை, அடுத்த சனிக்கிழமை சாயங்காலம் எல்லாம் சுத்திரிப்புக்கு டைம் இருக்காது. ஏதாவது தான் இருக்கும். கர்த்தருடைய பந்தியினுடைய ஆயத்தமா இருக்கும். கர்த்தருடைய பந்தி நடக்கிற நேரமா இருக்கும். அதனால இது ஒரு முக்கியமான சாயங்கால கூட்டம். எல்லாரும் கண்களை மூடுவோம். பைபிள் எல்லாம் மூடி வச்சுங்க. டைரி எல்லாம் மூடுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தில். ஒருவேளை இருதயத்தில் பாவம் செய்தோமா? ஒருவேளை நம்முடைய எண்ணங்களில் பாவம் செய்தோமா? ஒருவேளை நம்முடைய ஜீவியத்தில் ஏதாவது பாவம் வந்து விட்டதா? இது ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம். நம்முடைய ஜீவியத்தில் ஊழியங்கள்ல மாயத்தனங்கள் இருக்கிறதா? பார்ஷியாலிட்டி, பட்சபாதம், குரூப் சேருதல், செய்துவிட்டு வெளியே சொல்லுதல், நீண்ட ஜபங்கள், உபவாசம் போட்டு வெளியே சொல்லுகிறது, கர்த்தரை சோதிப்பது, மற்றவருடைய குறைகளை ஆராய்ந்து பார்த்தல். நமக்குள்ள 1000 குறையை வச்சுக்கிட்டு மற்றவருடைய 2-3 குறையை தேடிட்டு அலையக்கூடாது. பரலோக ராஜ்யத்தில் மற்றவர்களை பிரவேசிக்க விடாமல் தடுத்திருக்கிறோமா? நம்முடைய கிரியைகள் யாரையாவது இடரப்பி பண்ணி இருக்கிறதா? உன்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்ன? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கே, உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை திறக்கப்பட்ட பிரேத குழியாக வார்த்தைகள் வருகிறதா? மற்றவர்களை அடிக்கிறாயா? மற்றவர்களை கடிந்து கொள்கிறாயா? புசித்து குடித்து வெறிக்கிறாயா? அப்படியானால் உன்னுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம்தான். நீ அவருடைய சந்நிதியிலே சேர முடியாது. நீ வெறுமையாய் போவாய். அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு நீ தள்ளப்பட வேண்டியிருக்கும். தாழ்த்து. இந்த மார்க்கத்தில் உள்ளதை உள்ளது என்று, இல்லதை இல்லது என்று சொல். அதுக்கு மிஞ்சினது தேவன் பார்த்துக் கொள்வார். கர்த்தாவே, நான் சூழ்நிலைகள் மத்தியில மாயம் பண்ணிவிட்டேன், என்னை மன்னியும். கொஞ்ச நேரம் தான் டைம். யாரும் தலையை கீழப்படாதீங்க. கண்ணை மூடு, முழங்கால் போடு, இப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சுத்திரி கூட்டம் இல்லையா, மெயின் கூட்டம் இல்லையா? நம்மை தாழ்த்த வேண்டிய நேரம் இதுதான். கர்த்தாவே, நான் மாயம் பண்ணிவிட்டேன். நீ நல்ல உறுதித்தன்மை உள்ள நல்ல ஒரு மனுஷன் தான், ஆனா உனக்குள்ள மாயம் வந்து விட்டது. நீ ஒரு பர்ணபாதான், அநேகரை நீதிக்கு உட்படுத்தினவன் தான். உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் சில நேரங்களில் மாயம் பண்ணுகிற தன்மை வந்து விட்டிருக்கு. மன்னிப்பை தேவனிடத்தில் கேட்போம். மன்னிக்கிறதுக்கு அவர் தயை பெருத்தவராய் இருக்கிறார். அவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி இருக்கிறது. மனஸ்தாபப்பட்டால் கர்த்தர் உன்னை மன்னிப்பார், என்னை மன்னிப்பார். கர்த்தாவே, என்னுடைய இருதயத்தில் நான் பாவம் செய்தது உண்டு, அறியாமல் ஒரு வேலை செய்திருப்பேன், கர்த்தாவே மன்னியும். நான் ஒரு மாயக்காரனை போல இருந்து விட்டேனே சுவாமி, என்னை மன்னியும்.